மேஷ ராசி. எவ்வளோதான் முட்டி மோதினாலும் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்னு இல்ல. நாங்க என்னங்க மத்தவங்க மாரி சோம்பேறித்தனமா, இரவு பகல் பாராம உழைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கோம். ஏன் எங்களுக்கெல்லாம் இப்படி நடக்குது? கஷ்டப்படக்கூடிய ராசியில நாங்க என்னைக்குமே இருந்ததில்ல. ஆனா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தோ அதெல்லாமே கடந்து வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு புத்தி ஒழுங்கா இல்ல, தெளிவு ஒழுங்கா இல்ல. யார்கிட்ட எங்க ஏமாறுறதுன்னு தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். பொய்யான அன்புக்கு அடிமையாயிட்டு இருக்கோம். மேஷத்த அசைச்சு பார்க்கணும்னா ஒரே விஷயத்துல தான். பொய்யான அன்புக்கு அடிமையாகிறது. எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலுமே சறுக்கல் விழுகுது. குடும்பத்துக்கு குடும்பத்துக்காகவே உழைச்சிட்டு இருக்கோம். குடும்பத்துக்கு தேவைகளுக்காகவே பூர்த்தி பண்றதுக்காக நாங்க ஓடிட்டு இருக்கோம். நான் நல்லா இருக்கேனா, இருக்கக்கூடாதா அப்படின்னு சுத்தி இருக்கவங்க கங்கணம் கட்டிட்டு சுத்துறாங்க. இவங்க இருந்தெல்லாம் மீண்டு வெளிய வந்து, நான் என்னமோ எனக்காக ஒண்ணும் பண்ணிட்டு இல்லைங்க. ஒரு நாளும் சுயநலமாக ஒரு நாளும் இருந்ததே இல்ல. இது என்னமோ எனக்கு இந்த 7 சனியோடைய தாக்கம் இப்பவே வந்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆழம், ஒரு மனசு, ஒரு உணர்ச்சி இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க கஷ்டப்படுறத வெளிய சொன்னாலுமே எவனும் நம்பறக்கு தயாரா இருக்கானான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. எல்லாம் அதாவது நீங்க சொல்றத கேட்டுட்டு, வெளிய போய் சிரிச்சுக்கிட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கு. எல்லாருக்குமே நல்லது நினைக்கக்கூடிய எங்க ராசிக்கு ஏங்க இப்படி படுமோசமா இருக்குது? மறுபிறவி எடுத்து பிழைச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில குரு ஏற்படுத்தி வச்சிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் கவசமா குரு காப்பாத்துவார். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா தனக்காரகன், குழந்தைக்கான காரகன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா என்ன நடக்குது? எவ்வளவுதான் வந்து நல்லது நெனச்சாலுமே, மேஷத்துக்கு மட்டும் ஒரு முன்னேற்றம் இல்லவே இல்லையேங்க! அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தம், மன காயங்கள் 1000. வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும், தன்னுடைய மனசுக்குள்ளாரையே 1000 கவலைகளையும் பூட்டி வச்சுக்கிட்டு, வாழ்க்கைக்கு மத்தவங்கள மாதிரி மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள இன்னைக்கு செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி குடுத்திருப்பாரு. எப்பவுமே மேஷம் நான் இப்படிதான். பேசுறேன்னா பேசுங்க. இல்லைன்னா போயிட்டே இருங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஆனா இன்னைக்கு மத்தவங்களுக்காக நெறைய விஷயங்கள் மாறியிருக்காங்க. அந்த மாற்றத்தினாலேயே அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம். எந்த ஒரு விஷயமுமே கிடைக்காம தடுமாறிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன முயற்சியில வெற்றி 1000 வெற்றி பெற்ற உங்களுக்கு, சின்ன வயதிலே உழைப்பாளியாய் ஜெயிச்சு வந்த உங்களுக்கு, இன்னைக்கு ஒரு சின்ன முயற்சி கூட பெரிய அளவுக்கு சக்சஸ் குடுக்காம ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. அடிச்சு நொறுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ராசிய பார்க்கறனால தன்னுடைய வேலைய 7 சனியே இன்னைக்கெல்லாம் இல்லைங்க. கும்பராசி என்னைக்கு சனீஸ்வர பகவான் பார்க்க ஆரம்பிச்சாரோ, அப்பவே 7 சனி வந்த மாதிரி வீரத்துக்கு பேர் போன ராசி, உங்களுக்கு விவேகத்துக்கு பேர் போன ராசி, ரொம்ப துவண்டு போயிட்டீங்களா? ஆமாம். துவண்டு போயி இன்னைக்கு என்ன அடுத்தவன் பேசினாலும் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. ராசிக்கு பாருங்க, இதுக்கு மேல ஒரு பிரச்சனைகள் ராசிக்கு 12ல ராகு, ராசிக்கு 6ல கேது. "எப்படி நீ கடன கட்டுவ? நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ற மாதிரி. அதேபோல ராசிய சனீஸ்வர பகவான் பார்க்குறாரு. இன்னைக்கு பாருங்க, நம்ம பார்க்கக்கூடிய பதிவு 2025 குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை எப்படி இருக்க போகுது மேஷ ராசிக்கு. சுக்கிரன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடியே உள்ள வந்துட்டாரு. மீன ராசிக்கு வந்துட்டாரு. அங்கிருந்து குருவும், சுக்கிரனும் பரிவர்த்தனையாயி 26ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் ஜனவரி 26ஆம் தேதியே சுக்கிரன் அங்க இருக்காரு. ஏறக்குறைய வக்ரம் பெற்று ஒரு 4வது மாசம் வரை, அதாவது கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரையுமே சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தான் இருக்காரு. இந்த பரிவர்த்தனை இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. சுக்கிரன், குரு அப்படிங்கிற மகாலட்சுமி யோகம். காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு. இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை ஆகிறது. மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான பலன்கள குடுக்க போகுது? சறுக்கி விழுந்த உங்கள வாழ்க்கைய சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எடுத்துட்டு போகுமா? என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டுங்க. ராசியாதிபதி இத்தன நாளா பார்த்தீங்கன்னா, 4ல போய் நீசம் அடைஞ்சிருக்காரு. என்ன எஃபோர்ட்ஸ் போடு. ஜெயிக்க முடியுதா? இல்ல. கேள்விக்குறியா இருக்கக்கூடிய மேஷத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள் கவசம் போல் இருந்து இந்த குருவும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை காப்பாத்துமா? என்ன மாதிரியான பலன்கள குடுக்க போகுது? குரு வக்ரமாயி ஏமாத்தி ஏமாத்தி குடுக்காம தடுத்தாரு. வாழ்க்கை பாதத்த அடியோட மாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. குரு பார்த்தா பரவாயில்லன்னு சொல்றோம். ஆனா எங்க பார்க்குறாரு ராசிக்கு அஷ்டமத்த பார்க்குறாரு. அப்பா அவமானம் இருக்கு. எனக்கு இருக்கு. ஆனா வெளிய தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களுமே கஷ்டப்படுற மாதிரி. பயம்னா என்னன்னு தெரியாத ராசி. இன்னைக்கு பாருங்க, யாருக்கிட்டயுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலை. சாதுவா இருந்தாலுமே
மனசுல இன்னைக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல. இதுதான் மேஷத்தோடைய நிலைமை. போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமை. இந்த பரிவர்த்தனை பலன்கள் மாறப்போகுதா? நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி குடுக்குமா? வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நெறையா பிரச்சனையில எங்க போனாலும் அடி, பிரச்சனைகள், மனவலி, வேதனையோட இருக்கக்கூடிய எங்களுக்கு, இனி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? நல்ல வாழ்வாதாரம் கிடைக்குமா? அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் சுக்கிர பகவானே போற்றி போற்றி. இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நீங்க ஒரு லைக் போடுங்க. ஓம் சுக்கிர பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி எப்படி இருக்க போகுது இந்த வரக்கூடிய நாட்கள்? குரு அங்கேயே இருக்க போறாரு. சுக்கிரனும் அங்கேயே இருக்க போறாரு. இது மேஷத்துக்கு முதல் ஜாக்பாட்டா இருக்குங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி பரிவர்த்தனை 2ல இருக்காரு. பொதுவா ஒரு கிரகம் 1 மாசத்துல இருக்கும். அல்லது வக்ரம் அடைஞ்சு 2 மாசம் இருக்கும். ஆனா, இந்த சுக்கிரனும், குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய பரிவர்த்தனையில 4 மாதம் தன்னுடைய சுயமான வீட்டுக்கு வராங்க. இது எப்படி இருக்க போகுது? நல்ல பலன்கள நிச்சயமாக குடுக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னம்பிக்கையோட இருங்க. அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நிச்சயமா போவீங்க. முதல் தர யோகமாக பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி குடுக்கும். இனம் பிரியாத பயம் எல்லாம் உங்கள விட்டு போதுங்க. நல்ல காலம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான வாழ்க்கை ஆதாரத்தை மாறக்கூடிய காலங்கள் இருக்கும். நேர்மையா செயல்பட்டு வெற்றி பெற்று இருக்க முடியல அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி யாரையுமே ஏமாத்தியெல்லாம் பண்ணா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு தடவ நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஏமாத்துனா தான் ஜெயிக்க முடியும் போல. எங்கள மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருந்தா ஜெயிக்க முடியாது. அப்படின்னு வாய குடுத்தே நெறைய இடத்துல மாட்டி விட்டுருக்காங்க, சிக்க வச்சிருக்காங்க. அதனால காலி பண்ணணும்னு சுத்தி இருக்கிறவங்க கங்கணம் கட்டிட்டு தொலவுறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க இடம் குடுக்கக்கூடாது. புத்தி கூர்மைய ரொம்ப நல்லா வச்சுக்கோங்க. மேஷத்த பொறுத்தவரையும் ஒண்ணே ஒண்ணு நெகட்டிவ் என்னன்னா, அடுத்தவன் சொல்ற இந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்றது. அந்த பாசத்துக்காகவே பொய் பாசம் வச்சே சீக்கிரம் ஏமாத்துற இது நல்லது பண்ணுவாங்களா, இவங்க கெட்டது பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மேஷத்துக்கு தெரியாதுங்க. ஆனா ஒரு தடவ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கெடுதல் பண்றது தெரிஞ்சா திருப்பி மேஷத்துக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடியவே முடியாது. ஒரு தடவ காயம் ஆயிருச்சு அப்படின்னா, மேஷத்துக்கு பக்கத்துல வரவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு தெரியும் போ ஒதுக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். திருப்பி ஒட்ட முடியாதுன்னா, மேஷத்த பொறுத்தவரை ஒட்ட முடியாது. அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல அடுத்தவங்கள நம்பி ஏமாறாம, புத்திசாலித்தனமா பிழைச்சுக்கோங்க. அதுக்கு பிழைக்கிறதுக்கு உண்டான வழிய சுக்கிர பகவான் ஏற்படுத்தி குடுப்பாரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படுத்தி குடுப்பாரு. 2வது பலனாக இழுபறியா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். கஷ்ட நஷ்டத்திற்கு துணை இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போய் காமிப்பாரு. அதிர்ஷ்டம் சார்ந்த பொருளாதாரம், வெற்றி, வளர்ச்சி, வருமானத்திற்கு உண்டான சவால் நிலை. இத்தன நாளா வீட்டுக்கு ஒரு பைசா கொண்டு வரக்கு ரொம்ப சவாலா இருந்திருக்குங்க. ரூ. 100 காலையில எடுத்து வச்சு சாயந்தரம் கொண்டு போகணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10 ரூ. 20 தான் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள வீட்டுக்கு குடுக்கக்கூடிய சூழ்நிலைகள இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல சவாலான சூழ்நிலைகளை சாமர்த்தியமாக சமாளிச்சு வெற்றி அடைய போறீங்க. வியாபாரம் மூலியமாக நீங்க போடக்கூடிய அனைத்து திட்டங்களும் ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கு. வாக்கு வன்மை ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதி 2லயே இருக்காரு. எல்லா பிரச்சனைகளும் முடிவெடுத்து ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் குடுத்துருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. இத்தன நாளா என்ன யோசிக்கிறோம்? என்ன போறோம்? என்ன செலவு பண்றோம்? எதுவுமே இல்ல. அப்படியே ஒரு பிளாங்க்கா இருந்தீங்க. இனி வரக்கூடிய காலத்துல குடும்பத்துல வளர்ச்சி, அதேபோல நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடைஞ்சல்கள், அனாவசிய இடைஞ்சல்கள் எல்லாமே இனி குறையக்கூடிய காலங்கள். மத்தவங்க பேச்ச கேட்கக்கூடாது. மறுபடியும் அதே தான் சொல்றோம். 2ஆம் அதிபதி 2ல வந்ததுனால மத்தவங்க வாக்கு சொல்றதுனால நம்ம கேட்கறதுனால நமக்கு நெறைய ஏமாற்றங்கள் நடக்கக்கூடிய காலங்களா இருக்கும். அதேபோல நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அதுவே செய்யுங்க. அதுதான் மேஷத்துக்கு எப்பவுமே சிறப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். அதேபோல அரசியல், அரசாங்க சம்மந்தப்பட்ட தொடர்புல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்திக் குடுக்கும். பயம்னா என்னன்னு தெரியாத ராசி. சாதுவா இருந்தாலும் மனதளவுல தைரியமா இருக்கக்கூடிய ராசி. இன்னைக்கு 100% கடவுளே நெனச்சாலுமே, உங்கள எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடியாது. ஏன்னா மேஷத்திற்கு இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள் எல்லாமே ஏமாற்றத்தை சரி செய்து, அடுத்தது என்ன போகலாம்? அடுத்தது என்ன வழியில சம்பாரிக்கலாம்? எனக்குன்னு யாருமே இல்ல அப்படின்னு வருத்தப்பட்ட காலங்கள்லாம் போயி, இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு அடுத்தவங்கள நீங்க ஆர்டர் போடக்கூடிய காலமாக நிச்சயமா இருக்கும். கல்யாணம் சார்ந்து கல்யாணம் தான் முழுசா. மேஷம்லாம் வந்து டிப்ரஷன்ல எனக்கு வேணாம் கல்யாணம். அப்புறமேல் பார்த்துக்கலாம். இப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நெறைய தள்ளி போட்டு ஏறக்குறைய 30, 32, 34 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்திருக்கு. பொதுவா 7 சனி காலத்திலயோ,
இல்ல ராசிய சனி பார்க்கக்கூடிய காலத்துல நமக்கு வேலை, தொழில் சார்ந்த எண்ணங்கள் தான் அதிகரிக்குமோ தவிர்த்து, குடும்பம் சார்ந்த எண்ணங்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே வரவே வராது. இனி வரக்கூடிய காலங்கள்ல 2ஆம் அதிபதி 2லயே வர்றதுனால, நிச்சயமாக திருமணம் சார்ந்த அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை ஏற்படுத்திக் குடுக்கும். அதனால ஒரு பொருளாதார வளர்ச்சி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கணவன், மனைவி வருவதற்கு இந்த கோச்சாரம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்திக் குடுக்குமே தவிர்த்து, ஒருபோதும் உங்களையே பின்னோக்கி கொண்டு போறதோ, இல்ல பழைய கஷ்டங்கள்லாம் இனி மேஷம் படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. தில்லா தைரியமா முதல் மாதிரி இருக்கக்கூடிய ராசி. முன்மாதிரியா இருக்கக்கூடிய ராசி. காலபுருஷனுக்கே முதல் ராசி. அப்ப இது எல்லாமே சேர்ந்த மேஷத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல ஒரு யோகமான காலங்களாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோச்சாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கும். நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்துல பயணிக்கும். அப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%. கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.